Friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரியில் பேசிக் செயின் ஸ்டிச் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். This video is sponsored by Genreviews.Online. Genreviews.Online is one of the best review portal site. இவங்க கிட்ட நமக்கு வீட்டுக்கு தேவையான டாப் அண்ட் லேட்டஸ்ட் ப்ராடக்டோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. இவங்க வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக் செயின் ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு ஒரே கலரில் இருக்க 2 த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2 லேயர் வச்சு தான் வந்து செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். ஏன்னா சிங்கிள் லேயராக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும், ஈஸியாக கட் ஆகும். உங்களுக்கு செயின் போடுறதுமே தெரியாது, அந்தளவுக்கு போல்டாக தெரியாது. ஸோ இதை நாம் என்ன பண்ணுவோம்னா 2 லேயராக எடுத்து தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு உங்ககிட்ட ஒரே கலரில் 2 நூல்கண்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாபினில் வந்து இந்த நூலை பாதி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு டபுள் லேயர் கிடச்சிரும் இல்லையா? இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1-2 நூல்கண்டு இருந்தால் ஒரே கலரில் இருக்குது என்கிட்ட இருக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாபினில் சுற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூலை என்ன பண்ண போகிறோம், சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்டில் அடியில் வச்சுருங்க. ஏன்னா நூல் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அது உருண்டு ஓடிச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், நமக்கு கரெக்டாக ஃப்ளோவாக நமக்கு மேலே வந்து நூல் வரவே வராது, சிக்காகும், நிறைய பிரச்சனை வரும். அதனால் அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுருங்க. இப்போ இந்த நூலோட 2 எஜ்ஜையும் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே கையில் சுற்றி சும்மா ஒரு நார்மலாக ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நூல் நம்ம ஸ்டிச்சு போடும்போது மேலே பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த மாதிரி ஒரு நாட்டு போட்டுடணும். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம எப்படி ஸ்டிச்சு போடலான்றதை பார்ப்போம், செயின் ஸ்டிச்சு எப்படி ஆரம்பிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், நூலோட இந்த எண்டு நாட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போயிடணும். இந்த ஊசியில் வந்து அந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். நம்ம ஊசியை உள்ளே விடும்போது அடியில் நூலை வந்து அந்த கொக்கியில் ஒரு சுற்றிட்டு எடுக்கணும். நல்லா பாருங்கள், இந்த நூலை வந்து இப்படி அடியில் கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த கொக்கியில் வந்து இந்த நூலை ஒரு சுற்றிட்டோம்னா சுற்றி மேலே இழுக்கும்போது 2 நூலும் மேலே நமக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன். உள்ளே எடுத்து உள்ளே அடியில் வந்து நூலை ஒரு சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது அந்த நூல் வந்து அந்த கொக்கி வழியாக மேலே வரும். இப்போ நூலை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கொக்கி வந்து கீழ் நோக்கி இருக்கணும். அடுத்து நூலை சுற்றி மேலே கொண்டு வரும்போது ஒரு ட்விஸ்ட்டில் மேல் நோக்கி மேல் நோக்கி பார்த்து அதுக்கப்புறம் திருப்பி கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் ஸ்டிச்சை. அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக வந்து வரும். நூல் வந்து பிரிஞ்சு போகாமல் ஒரே சீராக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஊசியை வந்து நல்லா நீடில் நல்லா 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. நேராக ஸ்ட்ரைட்டாக இறக்குங்க. உள்ளே வந்து ஒரு சுற்றிட்டு நூலை அடியில் அந்த கம்பியில் ஒரு சுற்றிட்டு மேலே எடுத்து ட்விஸ்ட்டு பண்ணி மேலே கொண்டு வர போகிறோம். திரும்ப நூலை நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், திரும்ப ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து மேலே கொண்டு வரோம். இப்படி கொண்டு வந்துட்டு என் நாட் போடணும். அது போடலைன்னா நூல் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிடும். அது எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மேலே இருக்கிறத கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. திரும்ப அதுக்கு பக்கத்தில் நீடில் உள்ளே விட்டு நம்ம அந்த ஃபஸ்ட் லேயரை செகண்ட் லேயர் வழியாக வெளியே எடுக்கணும். இது வந்து நான் டீட்டெயில்டு வீடியோவை தனியாகவே போடுறேன். இப்போ எப்படி செயின் போடுறேன்னு நல்லா பாருங்கள், நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணணும், அடியில் த்ரெட்டை சுற்றணும், மேலே இருக்க நீடில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து மேலே எடுக்கணும், திரும்ப இன்சர்ட் பண்ணணும், அடியில் நூலை சுற்றணும், மேலே ட்விஸ்ட்டு பண்ணி மேலே இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு செயினாக வர்றது. இது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பெரிய செயினாக கூட போட்டுக்கோங்க. ஆனால் போக போக வந்து அந்த செயினோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நமக்கு அழகாக இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய செயினாக கூட போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதையே வந்து நான் ஒரு ஷேப்பில் போடுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு டாப்பில் தொடங்குறோன்னு வச்சுக்கோங்க. தொடங்கி அங்கேருந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வரணும். வரும்போது கவனமாக போடுங்க. 2 நூலும் வந்து பிரிஞ்சு போச்சுன்னா மேலே பிசுறு தட்டும், அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 நூலும் மேலே கரெக்டாக வரணும். உள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு போகும்போது கரெக்டாக கொண்டு போகணும். இப்படி கொண்டு போய் அந்த எண்டில் போயிட்டு என்ன பண்ணுவோன்னா, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. ஸோ இன்னொரு கார்னர் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா ஷார்ப் எட்ஜில் இருக்குது. அந்த ஷார்ப் எட்ஜுக்கு வந்து எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டேர்ன் பண்ணோம்னா ஒரு மாதிரி கர்வாக தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த எண்டில் நிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு இந்த கோடு போகுது இல்லையா, அதுக்கு இந்த லெஃப்ட் சைடு ஒரு சின்னதாக ஒரு
செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரைட் சைடு நூலை திரும்ப கொண்டு போகணும். அதாவது நம்ம டேர்ன் பண்ணி போகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே சைடில் போகணும். ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து செயினை போட்டுட்டு போகணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல டேர்ன் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்டிச்சு வந்து மேல் நோக்கி போகணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு கீழே அந்த பாட்டமில் கீழே ஒரே ஒரு சின்னதாக ஒரு செயின், ரொம்ப சின்னதாக இருக்கணும், அது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாக போட்டுட்டு இந்த மேல் நோக்கி இந்த ஸ்டிச்சை நம்ம கொண்டு போகிறோம். அதில் பிசுறு வராமல் செயின் ஒரே அளவாக இருக்கணும். 2 லேயரும் நமக்கு மேலே வரணும். இது 3 தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது. கொஞ்சம் சின்ன சின்ன செயினாக முதல்ல ஆரம்பத்தில் பெருசாக போட்டு பழகினாலும் போக போக சின்ன சின்ன செயின் ஒரே அளவாக இருக்கணும். செயின் ஒன்று சின்னதும் பெருசுமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு ரைட் சைடு இந்த பக்கம் கொண்டு வந்து நான் முடிக்கிறேன், இந்த ஸ்டிச்சை முடிக்கிறேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷேப்புக்கு ஷார்ப்னஸ் கொடுத்து முடிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுட்டோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறது கொஞ்சம் ஒரு 10 தடவையாவது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் செயின் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இது மேலே வந்து உங்கள் செயின் ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து அந்த கர்வ் லைனே வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வேவ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஸ்பைரல் மாதிரி கொண்டு வாங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஷார்ப் எட்ஜஸ் வருது, ஸோ எப்படி டேர்ன் பண்ணுங்கிறது ஈஸியாக புரியும். அதே மாதிரி இது ஒரு சர்க்கிள்லேயும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உள்ளே போடுறது ஈஸி தான், அந்த சர்க்கிள் போடுறது ஈஸி தான். கொஞ்சம் இந்த டேர்னிங்லாம் வரும்போது கரெக்டாக டேர்ன் பண்ணி கொண்டு வரணும். வரிசையாக இந்த ஷேப் எல்லாமே ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு செயின் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கிளாஸில் இதுதான் செயின் ஸ்டிச் மட்டும்தான். இதை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிளாஸ் வந்து ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.